வலைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிளகு ரசம். ஸோ அதுக்கு தேவையான சின்ன தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு. நான் வந்து டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் ஊற வச்சுட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி லாஸ்ட்டில் போடலான்னு எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்படி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பாத்திரம் வச்சாச்சு, எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு, ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். என் பொண்ணு பாருங்கள், எங்கள் அம்மாவுக்கு சுற்றி போடுறா. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ரசம் ஒரு நுரை வரட்டும். நுரை வந்தப்பறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், நுரை சைடில் பாருங்கள், நுரை வந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம்.